நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி, இன்னைக்கு ராத்திரி நான் இங்கேயே தங்கி நல்லா ஓய்வு எடுத்துக்கிறேன். சரியா? வாங்க பக்தர்களே, வாங்க. என்னுடைய சீடர்களே, உங்களுக்கு இப்ப நான் ஒரு விஷயத்தை கத்து கொடுத்திருக்கேன். அதனால அதுக்கு பதிலா நீங்களும் எனக்கு ஏதாவது கொடுங்க. உங்களுக்கு எதை ரொம்ப பிடிச்சமான விஷயமோ அதை எனக்கு கொடுங்க. அத நான் நாளைக்கு காலையில சூரிய ஒளி முதல்ல பட்ட உடனே அக்னிக்கு சமர்ப்பிச்சிடுறேன். சரியா? ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கும் எனக்கும் இடையில உருவான இந்த உறவுக்கு ஒரு தடையா இருக்கு. அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த என்கிட்ட கொடுத்துருங்க. ஆமா, கொண்டு வாங்க. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச அந்த தடியையும் கொண்டு வந்து போடுங்க. வாங்க 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 வைங்க. வாங்கம்மா வாங்க. அம்மா, இந்த தடியை நீங்களே என்கிட்ட தருவீங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னோட அல்லா, இது எல்லாமே உன்னோட ஆசீர்வாதம் தான். இல்லனா என்னால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இது எல்லாமே உங்களோட விளையாட்டு தான். நான் நீங்க ஆட்டி வைக்கிற வெறும் பொம்மை தான். என்னுடைய சீடர்களே, மோஜா இருங்க, ஆனந்தமா இருங்க, கொண்டாடுங்க. கிடைக்கலனா தேடி கண்டுபிடிங்க. ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகா மழை பொழியுது. ஐயா ஐயா, என்னோட தூக்கத்தை ஏன் கெடுத்தீங்க? நான் கனவுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வணக்கம் பண்டிதரே. வணக்கம் வணக்கம். நல்ல வேலை நீங்க முழிச்சிருக்கீங்க. பண்டிதரே, சில்லி ஐயா உங்க வீட்டுக்கு போயிருக்காரு. ஐயோ, எங்க போன? எனக்கு என்ன? என்ன? என் வீட்டுக்கா? ஆமா. ஆண்டவா, இவ்வளவு கஷ்டப்படுறதுனால என்ன கிடைக்க போகுது? எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு தானே போக போறோம். எல்லாத்தையுமே நம்ம கனவு மூலமாவே அடைய முடியுங்கிறப்ப எதுக்காக நம்ம கஷ்டப்படணும்? சாரதா திரும்ப வந்துட்டா. என் சாரதா திரும்ப வந்துட்டா. சாரதா, நீ ஏன் என்கிட்ட சொல்லாம போன? நீ எப்ப திரும்ப வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனந்தமோ ஆனந்தம், பரமானந்தம். ஷேக் சில்லி ஐயா, உங்க பட்டிமன்றத்தை நடத்த என்னோட வீடு தான் கிடைச்சதா என்ன? இப்ப பண்ணதெல்லாம் போதும். இதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க கிளம்புங்க. நான் இங்க உங்க அம்மாவோட அனுமதியோட தான் உட்கார்ந்து இருக்கேன். அம்மா, நீங்க ஏன் இவரை தடுக்கல? இந்த ஷேக் சில்லி ஐயா இங்க உட்கார்ந்து எல்லாரையும் சோம்பேறி ஆக்கிறதுக்கான வழிகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க இவரை தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. அப்புறம் குண்டப்பா, நீ எனக்கு அப்புறம் இந்த வீட்டோட ஆண் மகன் நீதான். நீ அம்மா கிட்ட ஏன் இத பத்தி சொல்லல? லாமா, நான் என்ன பண்றது? இவர் அவரோட புத்தியால எல்லாரையும் ஒரு பக்கம் இழுத்துட்டாரு. நீயே பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உணவு சாப்பிடுங்க. மோதர்மா, இப்ப எல்லாருக்கும் உணவு பரிமாறுங்க. இந்த வீடு பரமஞானி, புத்திமான், அறிவாளியான பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய வீடு.
இங்கிருந்து யாரும் பசியோட போக கூடாது. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க. சாரதா தேவி, இன்னும் கொஞ்சம் அல்வா கொடுங்க. இதோ. சாரதா தேவி, நீங்க ரொம்பவே அருமையா சமைக்கிறீங்க. சுவையா இருக்கு. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. நன்றி. குண்டப்பா, நீயும் இப்படி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னோட உணவு என்னாச்சு? யாரங்க? 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 வணக்கம் மகாராஜா. என் உணவுங்க? மகாராஜா, சமையல் அறையில இருந்த எல்லா பொருட்களும் தீர்ந்து போச்சு. அப்படின்னா மகாராணிகள் கிட்ட போய் சொல்லுங்க. போங்க. கட்டளைப்படியே மகாராஜா. நில்லுங்க. சொல்லுங்க மகாராஜா. அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நீங்க நேரா சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. மகாராஜா, சந்தையில காய்கறிகள்லாம் இருக்கு. ஆனா கடைக்காரங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பகல் கனவு காண்றாங்க. யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. என்னது, தூங்கிட்டு இருக்காங்களா? நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இதுதான் உண்மை. சந்தையில இருக்கிற எல்லா வியாபாரிகளும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நீங்க போங்க. சரி மகாராஜா. இங்க நான் பசியோட இருக்காங்க. எல்லாருமே பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. சரி, இப்ப நான் புறப்படுறேன். ஏன்னா இப்ப போய் நான் விஜயநகர மக்களை எழுப்பி விடணும். ஏன்னா அவங்க முழிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி தூங்குவாங்க? தூங்கலன்னா எப்படி கனவு காணுவாங்க? தப்பா எடுத்துக்காதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்க விஜயநகரத்தோட மக்கள் எல்லாரும் ஆனந்தத்தை பெற விரும்புறாங்க. ஆனந்தத்தை அடையறதுக்கு நான் இவங்களுக்கு சுலபமான ஒரு வழியை காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். கனவுல ஆனந்தத்தை பெறறதுக்கு சுலபமான ஒரு வழி. அங்க பாருங்க, ஆகா, எல்லாரும் எவ்வளவு ஆனந்தமா இருக்காங்க பாருங்க. உங்களுடைய மனைவி கையால பண்ணுன சுவையான அல்வாவை சாப்பிட்டுட்டு பாருங்க. இப்ப உங்களுக்கு என்னோட சிந்தனை மேலையும் என்னோட நோக்கத்து மேலையும் நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பெரியவரே, நீங்க தான் கனவை கண்டுகிட்டே இருங்க. அப்பதான் உங்களால ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அம்மாவோட தடி. இந்த தடிய கூட உங்க அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. நீங்களே கேட்டு பாருங்க. அம்மா, இது இப்ப நீங்க எல்லாரும் கூட அவங்க வீட்டுக்கு போங்க. கனவு காணுங்க, ஆனந்தத்தை அடைஞ்சிருங்க. ஆனந்தமோ ஆனந்தம். வாங்க போகலாம் பக்தர்களே. யாருங்க? யாருங்க? வணக்கம் மகாராஜா. இன்னைக்கு என்ன எழுப்புற இசைக்கலைஞர்கள்லாம் எங்க? அவங்க வரலையா இல்ல நான் அதிக நேரம் தூங்கிட்டேனா? மன்னிச்சிருங்க மகாராஜா, உங்களை எப்பவும் எழுப்புற இசைக்கலைஞர்கள் இன்னைக்கு வரவே இல்லை. என்னது, வரலையா? அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. சரி மகாராஜா.
அம்மாவும் சாரதாவும் இன்னும் பகல் கனவுல இருந்து வெளியில வரல. இப்ப நான் மகாராஜாவை போய் சந்திச்சே ஆகணும். இப்ப அவரால் மட்டும்தான் இந்த விஜயநகரத்தை காப்பாற்ற முடியும். வணக்கம் மகாராஜா. இன்னைக்கு காலையில நீங்க என்ன எழுப்ப ஏன் வரல? மகாராஜா, நாங்க உங்களை எழுப்பி உங்களோட தூக்கத்தை கெடுக்க விரும்பல. ஆனா இத்தனை நாளா நீங்க என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே தானே இருந்தீங்க. இன்னைக்கு ஏன் பண்ணல? மகாராஜா, இன்னைக்கு நாங்களே தூங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எழுந்திருச்சிட்டோம் மகாராஜா. நாங்க தூங்கிட்டு இருந்ததுனாலதான் இங்க வர முடியல. அநேகமா நான் தான் இப்ப உங்களை தூக்கத்துல இருந்த எழுப்பணும்னு நினைக்கிறேன். வீரர்களே, சொல்லுங்க மகாராஜா. சாட்டைய கொண்டு வாங்க. கட்டளைப்படியே மகாராஜா. சீக்கிரமா சாட்டைய கையில எடு. வீரனே, இங்க என்ன நடக்குது? எல்லாரும் இங்க இருந்து போங்க, போங்கன்னு சொல்றல. கட்டளைப்படியே மகாராஜா. என் ராஜ்யத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்க? என்னோட கலைஞர்கள், என்னோட வீரர்கள், சந்தை வியாபாரிகள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரை நான் உடனே சந்திச்சு ஆகணும். ஆதாப். வாங்க உட்காருங்க. நீங்க எனக்கு கொடுத்த உங்களோட பிடிச்ச பொருளை இன்னைக்கு நகரத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு மைதானத்துல அக்னிக்கு சமர்ப்பிக்க போறேன். இந்த அற்புதமான காட்சிய நீங்களும் நேர்ல வந்து பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். நாங்க கண்டிப்பா வரோம். இத நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அம்மாவுடைய சைகை மொழியை நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பெரியவரே, இப்பவும் நீங்க என்னோட கனவு பாதையில போகிறதுக்கு விரும்பலையா என்ன? நீங்க தான் உங்களுடைய கனவின் ராஜகுமாரன். கனவு காணுங்க, அப்புறம் இளவரசன் ஆகிடுங்க. என்னால கடவுளை எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மதிப்பெண் எடுக்க முடியுமா? எவ்வளவு வேணுமோ? பண்டித ராமகிருஷ்ணா, உன்னுடைய கடினமான உழைப்பு நிறைந்த சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகளுக்கு முன்னாடி மண்ணை கவ்விருச்சு. இப்ப உன்னோட கடினமா உழைக்கிற நகரவாசிகள் பகல்ல கனவு காண போறாங்க. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் மந்திரியாரே. இங்க சபையிலேயும் இதே சூழ்நிலை தான் இருக்கா? சபை மக்கள் எல்லாரும் சபையிலேயே தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் குருவும் கோத்வாலையாவும் இன்னும் வரவே இல்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மகாராஜா, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் என்ன வாழ்க, என்னவா? மகாராஜா, இவங்க எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா வாழ்க அப்படின்னு. அப்படியா? அற்புதம். வாழ்க.
மகாராஜா, உங்க அனுமதி இருந்ததுன்னா. அனுமதி வழங்குற ராமகிருஷ்ணரே. அந்த சில்லிங்கிறவரு டெல்லியோட சிறந்த தத்துவ மேத. அவரு நாள் முழுக்க பகல் கனவு கண்டுட்டு இருப்பாரு. அவர் அப்ப கண்ட கனவு எல்லாத்தையும் கத்தி கத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு. யதார்த்தத்துல என்ன இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? வெயிலும் வேர்வையும் தான். சந்தோஷம் கனவுல மட்டும்தான் கண்டிப்பா கிடைக்கும். ஷேக் சில்லி அவர்களே, வாழ்க்கையில வேலை செய்யாம சந்தோஷமே கிடைக்காது. பாத்துருவோமா? என்ன பாத்துருவோமா? சவாலா? நான் சொல்றதுதான் சரியா இல்ல நீங்க சொல்றதுதான் சரியான்னு பாத்துருவோமா? வேலை செய்யாம கூட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். தப்பா எடுத்துக்காதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்க விஜயநகரத்தோட மக்கள் எல்லாரும் ஆனந்தத்தை பெற விரும்புறாங்க. இப்ப உங்களுக்கு என்னோட சிந்தனை மேலையும் என்னோட நோக்கத்து மேலையும் நம்பிக்கை வந்திருக்கும் நினைக்கிறேன். நானே நேர்ல போய் அந்த விசித்திரமான சில்லி யாருங்கிறத பாக்குறேன். சரிங்க மகாராஜா. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க இப்ப எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் எங்களுக்கு பிடிச்ச பொருட்களை தியாகம் பண்ண சில்லி ஐயா கிட்ட போயிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் அந்த சில்லி ஐயாவோட வழிகாட்டுதலால நல்லது நடந்திருக்கோ அவங்க எல்லாரையும் சில்லி ஐயா பக்கத்துல இருக்கிற மைதானத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒண்ணு கூடுங்கன்னு சொல்லி கட்டளை ஏற்றிருக்காரு. பாத்தீங்களா மகாராஜா? வாங்க மகாராஜா, சீக்கிரமா போலாம். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே பரமானந்தம் கிடைக்க போகுது. ஏன்னா இதுதான் பரமானந்தம். இப்போ நான் உங்களுடைய பிடிச்சமான பொருளை கொளுத்த போறேன். அப்புறம் நீங்க எல்லாரும் ஆனந்தம் அடைஞ்சிடலாம். மகாராஜா வந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சில்லி அவர்களே? என்ன விசித்திரமான வாழ்வியல சொல்லி தரீங்க? என்னோட மக்களை திசை திருப்பிட்டு இருக்கீங்க. மகாராஜா, நான் உங்களுடைய எல்லா மக்களுக்கும் ஆனந்தத்தை அடையறதுக்கான ஒரே வழியை காட்டிட்டேன். இப்ப நான் சொல்றத கேளுங்க. நீங்களும் ஆனந்தத்தோட பாதைக்கு வந்துருங்க. ஆனந்தத்தை அனுபவிங்க. மகாராஜா, நீங்களே சொல்லுங்க. நீங்க வாழ்க்கை முழுக்க விஜயநகரத்தை ஆள போறீங்களா? என்ன? உங்களுக்கு வயசே ஆகாதா? நீங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போக மாட்டீங்களா? நடக்கும். அப்ப இவங்க யாரும் உங்க கூட வர மாட்டாங்க. இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த பதவி எல்லாமே இங்கேயே இருந்துடும். ஆமா, இங்கே இருந்துடும். அப்ப இந்த விஜயநகரத்தை உங்க இடத்துல இருந்து வேற யாராவது ஆளுவாங்க. அதனால ஒரு மனுஷன் அவன்கிட்ட என்ன விஷயம் இருக்குமோ அதை மட்டும்தான் தேடணும். ஆனந்தம் மட்டும்தான் அப்படிப்பட்ட விஷயம். நீங்களும் இந்த ஆனந்தத்தோட பாதைக்கு வந்துடுங்க. அப்புறம் இந்த எல்லா விதமான ஆடம்பரத்தையும் விட்டுடுங்க. உங்க மக்கள் எல்லாம் ஏற்கனவே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இனி நீங்க ஆளணும்னா யார ஆள போறீங்க? மகாராஜா, இந்த சின்ன விஷயம் கூட உங்களுடைய மக்களுக்கு சுலபமா புரிஞ்சிடுச்சு. நீங்க ஒரு அரசர். உங்களுக்கு இவங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும். நீங்க சொல்றது சரிதான் சில்லி அவர்களே. என்னோட பிரஜைகளே இப்ப உங்க பக்கம் இருக்கும்போது இனி நான் யார ஆள போற சொல்லுங்க. நானும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறேன்.
சந்நியாசத்துக்கு போறேன். என்ன? பிரமாதம் மகாராஜா, ரொம்ப நல்ல முடிவு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்போதைக்கு எனக்கு எந்த யோசனையுமே தோணல. இப்ப நீங்க தான் ஏதாவது பண்ணியாகணும். எல்லாரும் சில்லியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம இப்போ பலத்தை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அதை பார்த்து இன்னும் அவன் பக்கம் ஈர்க்கப்பட்டுருவாங்க. இப்ப நான் சந்நியாசம் போறேன்னு சொன்னதால இந்த பிரச்சனைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீங்கன்னு முழு நம்பிக்கை இருக்கு. மகாராஜா, மகாராஜா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அவர் சொல்றதை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் சம்மதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மகாராஜா, தயவு செஞ்சு உங்க ராஜ தர்மத்தை கடைப்பிடிங்க. அப்புறம் உங்க பிரஜைகளை இவருடைய விசித்திரமான வழிகாட்டுதல் அப்புறம் பாதிப்புல இருந்து விடுவீங்க மகாராஜா. மந்திரியாரே, நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. அது இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, எது உங்களுக்கு விசித்திரமான பார்வையா தெரியுதோ அது எனக்கு உண்மையின் சான்றா தெரியுது. நான் கண்டிப்பா சந்நியாசம் தான் போக போறேன். என்னோட முடிவு உறுதியானது பண்டிதர் ராமகிருஷ்ணா. இதெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். இன்றைய நாள் விஜயநகர மக்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பொருளை கொளுத்த போறேன். அப்புறம் உங்களுக்கு ஆனந்தம் ரொம்ப ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். நடக்கட்டும், நடக்கட்டும். ஷேக் சில்லி ஐயா, முதல்ல என்னோட தடியை நீங்க பஸ்பமாக்கிடுங்க. ஆனந்தமோ ஆனந்தம். எல்லாருக்கும் ஆனந்தத்தை வழங்கிடுங்க. பரமானந்தம். பாருங்க சில்லி அவர்களே, எனக்கு என்னோட வாள் தான் எல்லாத்த விட ரொம்பவே பிடிச்சது. இதை நான் தியாகம் பண்ண விரும்புறேன். இல்ல மகாராஜா. மகாராஜா, ரொம்ப நன்றி. என்னுடைய யோசிக்கிற சிந்திக்கிற சக்தி எல்லாம் குழம்பி பெருக்கப்பட்டு இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க தான் என்னோட கடைசி நம்பிக்கை. ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா இங்க பெரிய விபரீதம் நடந்துரும். பண்டித ராமகிருஷ்ணரே, அங்க நின்னு அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய சிறப்பு நிபுணர் பதவி கூட இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? சரிதானே? சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களும் இருக்க போறதில்ல, இந்த பதவியும் இருக்க போறதில்ல. எல்லாமே சாம்பலாயிடும். அதனால நான் சொல்றத கேளுங்க. நீங்களும் ஆனந்தத்தின் பாதையில வாழ ஆரம்பிச்சிடுங்க. இவர் சொல்றது சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க சொல்றது சரிதான் ஷேக் சில்லி அவர்களே. நான் என்னுடைய அறியாமையால உங்களுடைய தொலைநோக்கு பார்வையை புரிஞ்சுக்காம தேவையில்லாம நேரத்தை வீணாக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு என்ன உங்க சிஷ்யனா ஏத்துக்கோங்க. என்ன? அருமை அருமை அருமை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க உண்மையிலே சில்லியோட சிந்தனையை ஏத்துக்கிறீங்களா இல்ல இதுவும் உங்களோட திட்டமா? நான் உங்களுடைய வாழ்க்கை சாஸ்திரத்தையும் முழுமையா ஏத்துக்கிறேன். நான் பாருங்க, தேவையில்லாம அதை நான் விரோதம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்ப நான் உங்களுடைய சித்தாந்தங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் உண்மைன்னு நிரூபிச்சு காட்ட போறேன். அருமையான முடிவு பண்டித ராமகிருஷ்ணா. நான் இந்த அக்னிக்கு நடுவுல அமர்ந்து இமய மலை மாதிரியான
உயரமான பனி பிரதேசத்துல இருக்கிற மாதிரி நான் கனவு காண போறேன். உங்களுடைய வழிகாட்டுதலின்படி நான் அக்னிக்கு நடுவுல அமர்ந்து இருந்தாலும் என்னுடைய கனவால எனக்கு பனிமலையோட குளுமையும் குளிரும் கிடைக்கும். உங்களுடைய வழிகாட்டுதல் என் உயிரை பாதுகாக்கணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி இந்த கொழுந்த விட்டு எரியிற அக்னிக்கு நடுவுல கூட நான் பாதுகாப்பா இருப்பேன்ல. அம்மா, இவர் உண்மையிலேயே உள்ள போய் உட்கார்ந்துட்டாருன்னா என்ன? ஐயோ அம்மா சாரதா, என்ன விடுங்க. எலியா என்ன சொல்றாங்க? ஷேக் சில்லி அவர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்புங்க. எனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. போங்க. ஐயோ என்ன விடுங்க. போங்க. இந்த பண்டித ராமகிருஷ்ணர் இவ்வளவு புத்திசாலியா இருந்தும் கூட ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அனுமதி வழங்குங்க மகாராஜா. அனுமதி வழங்குற பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே வாங்க. ஆனா குரு இருக்கும்போது சிஷ்யை நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? குருவே வாங்க, நீங்களே வந்து உங்களுடைய சித்தாந்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கை பாடத்தையும் எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுங்க. வாங்க, தயவு செஞ்சு அந்த நெருப்புக்குள்ள போங்க. வாங்க. சில்லி அவர்களே, உங்களோட வழிகாட்டுதல் உண்மைன்னு நிரூபிங்க. இந்த அக்னியால உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரியா சொன்னீங்க. வாங்க, குருவும் சிஷ்யனும் 2 பேரும் அக்னிக்குள்ள நுழையலாம். வாங்க. ஐயா சில்லி அவர்களே, நீங்க போங்க ஐயா. உங்களோட வழிகாட்டுதல் தான் நிலையானதுன்னு எல்லாருக்கும் நீங்க புரிய வைங்க ஐயா. எல்லாருக்கும் ஆனந்தத்தை வழங்குற சில்லி ஐயா. ஆனந்தத்தை வழங்குற சில்லி ஐயா. ஷேக் சில்லி அவர்களே, இப்ப நீங்க பின்வாங்க முடியாது. இப்ப நீங்க பின்வாங்கினீங்கன்னா உங்களுடைய எல்லா பக்தர்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வாங்க. நான் இந்த நெருப்புக்குள்ள போக விரும்பல. நான் இந்த ராமா கிட்ட ஒரு சவால் விட்டுருந்தேன், அவ்வளவுதான். இவர் சொல்றது சரியா இல்ல நான் சொல்றது சரியான்னு. இப்படி ஒரு சாதாரண பந்தயத்துக்காக யாராவது நெருப்புல தள்ளி விடுவாங்களா என்ன? இந்த சில்லி ஐயா என்ன சொல்றாரு? நானே பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு ரசிகன். நான் இவரை சும்மா சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இவர் எப்படி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்திருக்காரு பாருங்க. நான் என்னமோ இந்த பந்தயத்துல ஜெயிச்சுட்டதா நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல இவர் வந்து பந்தயத்தையே புரட்டி போட்டுட்டாரு. இவரை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நீங்களும் என்னுடைய வழிகாட்டுதலையும் என்னுடைய சிந்தனைகளையும் ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. அதுக்காக நான் உங்களுடைய சீடன் ஆயிட்டேன்னு அர்த்தமாகிடாது. நான் இப்ப எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துக்கிறேன். நான் எப்பவும் மாற மாட்டேன். வேலை செஞ்சு வெற்றி அடையறதெல்லாம் உங்களை மாதிரி புத்திசாலிகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் அழகுன்னு சொல்லுவேன். என்ன மாதிரி சோம்பேறிகளுக்கெல்லாம் இல்ல. ஷேக் சில்லி அவர்களே, எல்லாருக்கும் உங்களுடைய சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் சொல்லி கொடுத்துட்டு நீங்களே உங்களுடைய சித்தாந்தங்களை பின்பற்றதுக்கு மறந்துட்டீங்களே.
நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய இந்த வாழ்க்கை பாடங்களை விஜயநகரத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்க நீங்களே சுயமா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்திருக்கு. கொஞ்சம் அத பத்தி யோசிச்சு பாருங்க ஷேக் சில்லி அவர்களே. இது எப்படி நடந்தது? வேலை செய்யறதோ உழைக்கிறதோ என்னோட லட்சியத்துக்கே எதிரானது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மனுஷங்கன்னா தவறு செய்யறது சகஜம் தானே. இப்ப நான் ஆக்ராவுக்கு போய் அங்க என்னுடைய வாழ்க்கை முறைய பரப்புறேன். ஆனா இந்த தடவையும் நான் உழைக்கிற தவற மட்டும் பண்ணிடவே மாட்டேன். சில்லி அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புத்திசாலித்தனத்தை சோதிச்சு பார்க்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க எந்த ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாலும் சரி, அத பண்டிதர் ராமகிருஷ்ணர் தீர்த்து வச்சிருவாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அந்த காரணத்தால தான் நான் சன்னியாசம் போக போறேன்னு பொய்யா நாடகம் ஆடினேன். பண்டித ராமகிருஷ்ணரே, அந்த சூரியனும் சந்திரனும் எந்த அளவுக்கு உண்மையானதோ அதே மாதிரி உங்களுடைய பார்வையும் என் பார்வையும் உண்மையானது. இப்ப முடிவை நான் உங்களுடைய மக்கள் கிட்டயே விட்டுடுறேன். இனிமே என் வழியில போக போறாங்களா இல்ல உங்க வழியில போக போறாங்களாங்கிறத அவங்களே முடிவு பண்ணட்டும். ஓய் ஷேக் சில்லி, உன்னோட வழிகாட்டுதல எங்க வாழ்க்கையில ஏத்துக்கிறதோட விளைவை நாங்க பார்த்துட்டோம். எனக்கு பிடிச்ச என்னோட தடிய நான் இழக்க வேண்டியதாயிடுச்சு. இவன் பண்ண குழப்பத்துல என்கிட்ட இருந்த தங்க நாணயம் அத்தனையும் இவங்கிட்ட கொடுத்துட்டனே. அம்மா, என் தங்க நாணயம் முழுக்க அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னோட வாள் மகாராஜா, மகாராஜா, நான் சைகை காட்டினதும் நம்மளோட வீரர்கள் அங்கிருந்து இந்த வாளை எடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி மந்திரியாரே. மந்திரியாரே, இப்ப உடனே இந்த சில்லிய ஆக்ராவுக்கு ரொம்ப பாதுகாப்பா நீங்க வழி அனுப்பி வைங்க. ஞாபகம் இருக்கட்டும், ஆக்ரா போற வரைக்கும் இந்த வண்டி வழியில நிக்கவே கூடாது. கட்டளைப்படியே மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா, மறுபடியும் உங்க புத்திசாலித்தனத்தால நீங்க என்னையும் இந்த விஜயநகர மக்களையும் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. பண்டித ராமகிருஷ்ணர், பண்டித ராமகிருஷ்ணர், பண்டித ராமகிருஷ்ணர், நாம கிளம்பலாம். சில்லி அவர்களே, நீங்க ஆக்ராக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னோட விருந்த கண்டிப்பா ஏத்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நிச்சயமா மகாராஜா. நான் போயிட்டு வரேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நாளைக்கு சபைக்கு உண்மையான நபர் நீங்க கூட்டிட்டு வரணும். அடுத்த 3 நாளைக்குள்ள விஜயநகரத்துல ரொம்பவும் உண்மையான ஒரு நபரை நீங்க தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த ராஜசபையில யாருமே என் முன்னாடி உண்மை பேசுறதே இல்லைங்கிறத நீங்க நிரூபிச்சே ஆகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஐயோ ஆண்டவா, இந்த ஷேக் சில்லியோட விஷயத்திலேயே மூழ்கி இருந்ததுனால நான் இத பத்தி யோசிக்கவே இல்லை.
நாளைக்கு சபையில என்ன நடக்க போதோ தெரியல. ராமகிருஷ்ணர் வந்துட்டாரு. பண்டித ராம குருவே, நீங்க என்ன திட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் மகாராஜா. சபைக்கு வரதுக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். நாட்டுடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்காக அம்மாவுக்கு நான் பிரசாதத்தையும் படைச்சிருந்தேன். எல்லாருக்காகவும் கொண்டும் வந்திருக்கேன். மகாராஜா, நீங்க அனுமதி வழங்குனீங்கன்னா. கண்டிப்பா அனுமதிக்கிற பண்டித ராமகிருஷ்ணரே. நன்றி. பண்டித ராமகிருஷ்ணரே, நான் ராஜகுரு. ராஜகுரு, இந்தாங்க, ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப நன்றி. இந்தாங்க. மந்திரியாரே, எனக்கு இந்தாங்க. மகாராஜா, பிரசாதத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துகிட்டேன். இப்ப வெறும் நான் மட்டும் தான் மிச்சம். இப்ப நானும். சரிதான். ஆனா பண்டித ராமகிருஷ்ணா, இந்த விஜய நகரத்திலேயே அதிகமான உண்மையை பேசுற ஒரு நபரை நீங்க தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா நானும் ஆதித்ய பிரகாஷம் தங்க பாத்திரத்தோட அந்த நபரை சந்திக்கிறதுக்காக ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என் சபையில இருக்கிற சபை மக்கள் என் கிட்ட போய் சொல்றாங்கன்னு நீங்க நிரூபிக்கணும் பண்டித ராமகிருஷ்ணா. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மகாராஜா. சரி, ஆரம்பிக்க. பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு என்னாச்சு? என்னது? மந்திரியாரே, மகாராஜா, ராஜ வைத்தியரை வர சொல்லுங்க சீக்கிரம். கட்டளை பிடிய மகாராஜா. இல்ல மகாராஜா, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. உங்களுடைய சபையில நான் போய் சொன்னதுக்கான தண்டனை தான் இது. மகாராஜா, நான் இந்த சபையில எல்லாருக்கும் பகிர்ந்த பிரசாதம் நிஜத்துல ஒரு அதிசய மூலிகை. அது யாரெல்லாம் போய் சொல்றாங்களோ அவங்க உடலுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க உடம்புல இந்த மாதிரி கொம்பு முளைக்கும். ஐயோ! ராஜ தூதுவர் ஆதித்ய பிரகாஷ் கேட்ட கேள்விக்கு சரியான பதில அழிக்க எனக்கு வேற எந்த வழியும் தெரியல மகாராஜா. மகாராஜா, என்கிட்ட இதுக்கான தீர்வும் இருக்கு. இந்த இன்னொரு மூலிகை. ஆனா சபை மக்கள் யாரெல்லாம் இந்த சபையில எப்பவும் எந்த பொய்யும் சொன்னதில்லையோ அவங்க இந்த மூலிகைய சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. எந்த மூலிகையை இவங்க பிரசாதமா சாப்பிட்டாங்களோ அது உண்மையை மட்டுமே பேசுறவங்கள எதுவும் பண்ணாது மகாராஜா. வாங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, முதல்ல எனக்கு கொடுங்க. எனக்கு 9 சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. அமைதி. எல்லாரும் அமைதியா இருங்க. சரி மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணரே,
சொல்லுங்க மகாராஜா. மந்திரியாரு, போலி கொம்பு. இது போலி கொம்பு. பண்டித ராமகிருஷ்ணரே, இது உங்களோட ஏதோ ஒரு திட்டம்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் மூலிகையை கேட்கிற மாதிரி நடிச்சேன். அத்தனை பேரையும் பயமுறுத்துறதுக்காகத்தான் நான் இப்படி நடிச்சேன். இல்லைன்னா மகாராஜா முன்னாடி இப்படி எல்லாருமே பொய் சொல்லல அப்படின்னு நடிச்சிருப்பாங்கல்ல. அப்படின்னா என்னோட அனைத்து சபை மக்களும் பொய் சொல்றீங்கன்னு அர்த்தமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.